ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்சீவாக இருக்கப்போ 5th மந்த் கம்ப்ளீட்டடு ஆனோடனே ஸ்கேன் எடுப்பாங்க. அனாமலி ஸ்கேன். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அந்த ஸ்கேன் எதுக்காக எடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஸ்கேன் வந்துட்டு எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேபி ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் எடுப்பாங்க ஸ்கேன். ஒரு 2 மந்த்தில் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் வந்துட்டு ஓகே பேபி எந்த இடத்துல யுட்ரஸில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு, அதோட பேபிக்கு பேபி ஃபார்ம் எந்த பிளேஸில் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th மந்த் ஸ்கேன் இம்பார்ட்டண்டான ஸ்கேன். ஸோ நீங்கள் அவங்களால முடிஞ்சுன்னா தனியாக உள்ள ஸ்கேன் ஃபேமஸான பிளேசஸில் ஸ்கேனுக்குனே ஃபெசிலிட்டியாக இருப்பாங்களா, அந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்கள் பேபியோட இன்டர்னல் ஆர்கன்ஸு எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஃபுல்லாக டெவலப்டு ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி ரொம்ப நிம்மதியாக ஓகே நான் ஒரு நல்ல இதில் எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கலாம். நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தா திண்டுக்கல் ஸ்கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல எடுத்தேன். நான் ஒட்டஞ்சித்தோம். பட் ஒட்டஞ்சித்தத்தை விட திண்டுக்கல்லில் தான் ஸ்கேன் சென்டர்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் எடுத்தேன். இந்த ஸ்கேனில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஸ்கேன்ஸ்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. என்னோடய நேமு, அப்போ என்னோடய ஏஜு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் எடுக்க போகும்போது கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்டருந்து ஸ்கேனுக்கு எழுதி வாங்கிட்டு போகணும். அப்போ தான் அவங்க ஓகே சொல்லுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் மேபி ஜிஹெச்சில் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த நோட்டு போட்டிருப்பாங்க. அந்த நோட்டு எடுத்துகிட்டு போகணும். வித் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு நம்பர் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி எல்எம்பி டேட்டை வச்சுட்டு, எல்எம்பினா ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு மந்த்து நீங்கள் கடைசியாக எப்போ டேட் ஆனீங்களோ அதான் எல்எம்பி. இடிடினா எண்ட் டெலிவரி டேட். எனக்கு இது செகண்ட் ட்ரைமஸ்டரில் எடுத்தது. சிங்கிள் இன்ட்ராயூட்டரியன் ஹெஸ்டேஷன் தான் எனக்கு ட்வின்ஸ்லாம் இல்லை, ட்ரிபிளட்ஸும் இல்லை, சிங்கிள் பேபி தான். ப்ளசண்ட்டாக பார்த்தா ஆன்டீரியர். மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க ப்ளசண்ட்டாக ஆன்டீரியர்னா 99% பொண்ணு தான். போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் பையன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஆன்டீரியர் ஆனால் இதுலேயே ஆன்டீரியர் போஸ்டீரியரில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கேனில் பார்த்தா லெஃப்ட்டு ரைட்டு மென்ஷன் பண்ணலை. நான் ஸ்கேன் பார்த்துட்டு ஓகே பொண்ணு தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். பட் எனக்கு பையன்தான் பிறந்தான். லிக்யூவை பார்த்தா பனிக்கூட நீர் பார்த்தா அடிக்யூடு தேவையான அளவு. அம்பிளிக்கல் கார்டு பார்த்தா 3 விசில்ஸ் கார்டு. எனக்கு கொடி அம்பிளிக்கல் கார்டு 3 விசில்ஸாக இருந்துச்சு. அடுத்து ஃபெடல் மூமெண்ட்ஸ்லாம் குட்டாக இருந்துச்சு. ஃபெடல் எஃப்ஹெச்னா அது பேபியோட ஹார்ட் ரேட்டுதுங்க. ஓகே, ஃபெடல் ஹார்ட் ரேட் ஓகேவா. எனக்கு 143 இருந்துச்சு. 140 ப்ளோவாக இருந்தால் தான் பாய்னு இல்லைங்க. 140 to 150க்குள்ளே மேபி அமைஞ்சாலும் பாய் தான். 160 150க்கு மேலே போனால் தான் எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க. அடுத்து ஃபெடலோட அனாட்டமி பார்த்தோம்னா ஃபெடலோட பிரெயின் அதோட பாருங்கள். இங்கே அதோட லென்த்து முதற்கொண்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபேஸு நெக்கு, த்ரோட், ஹார்ட், லங்ஸ், சைடஸ், ஸ்டொமக், கிட்னிஸ், பிளாட்டர், லிம்ஸ் அண்ட் அப்டோமினல் வால்ஸ். ஸ்பைன்னா முதுகெலும்பு, அதுவும் பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1 செகண்ட்ங்க. மைனர் வேரியேஷன்ஸ் மேபி அமையலாம், மே நாட் பி டிடெக்டபிள் பை அல்ட்ராசவுண்ட்.
சரி, பொதுவாக நான் ரொம்ப கதையாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா பெடலோட வெயிட்டு பார்த்தோம்னா 737 கிராம்ஸுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 135 ஆகலாம். அதாவது அது வந்துட்டு இந்த நஞ்சு குடியோட வெயிட்டு அதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து போத் யூட்டரைன் ஆர்டரிஸ் வந்து ஷோ நார்மல் ஃப்ளோ. இது வந்துட்டு சர்விக்ஸ் லென்த். சர்விக்ஸ் வந்துட்டு மேபி சில பேர்த்துக்கு அதிகம் ஓப்பனாக இருக்கும். இதுவும் வந்துட்டு கன்ஃபார்ம் பார்த்துக்கணும். அதிகம் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக எடுக்கக்கூடாது, தூக்கக்கூடாது, வேலை வந்துட்டு ஹெவியான வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்விக்ஸ் லென்த்தும் நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று. எனக்கு வந்து நார்மல் தான், 36 மில்லிமீட்டர்ஸ் தான். நமக்கு வந்து டெலிவரி டயத்தில் மட்டும்தான் அந்த 9th மந்தில் தான் வந்துட்டு 10 சென்டிமீட்டர்ஸ்க்கு டைலேட் ஆகும். அப்போ தான் வந்துட்டு பேபியோட தலை வெளியில் வர முடியும். ஸோ வந்துட்டு என்னோட எல்எம்பி என்னோட இது பார்த்தோம்னா எல்எம்பி படி பார்த்தோம்னா 23 வீக்ஸ் அண்ட் 4 days. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு பார்த்தா 24 வீக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வீக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 32 வீக்ஸில் எடுக்க சொல்லியிருக்காங்க. டாப்லெஸ் ஸ்கேன் எடுக்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஸ்கேனுக்குள்ளே போகலாம், ரிப்போர்ட்குள்ளே. இது வந்து பேபியோட ரொட்டேஷன் பாருங்கள், தெரியுது நல்லா. சரி, இது தலை, இங்கே தலை, அவனோட ஸ்டொமக்கு, லெக்கு, அவனோட தலை எப்படி ஆகுன்னு சொல்லிட்டேன். மேலே டாப் ஹெட்டு, இது வந்து ஸ்பைனுங்க, கிளியராக தெரியுதுல. இது வந்துட்டு தம்பியோட கிட்னியை முதற்கொண்டு இதில் பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொட்டேஷன் எப்படி பேக் சைடு, இது வந்து பேக் சைடு ஹெட்டு, ஸ்பைனு, அவனோட பேக் சைடுங்க. ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கான், எப்படி ரொட்டேஷன் ஆகுன்னு சொல்லிட்டு. ஹார்ட் பீட் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர்ஸ் தெரியுது பாருங்க, காலோட ஃபிங்கர்ஸு, கை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணாங்க. லோயர் லிம்ஸுங்க, லோயர் லிம்ஸ்னால் முழங்கால், அப்பர் லிம்ஸ்னால் முழங்கை. ஏன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க.